ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். நாங்கள் பாருங்கள் இன்றைக்கி பாப்பாலாம் வீட்டில் இருக்கிறாங்கன்றதுக்காக கிராமத்து ஸ்டைலில் கூட்டாஞ்சோறு மாதிரி நாங்கள் செய்கிறோம். ரேஷன் அரிசியை போட்டு கத்திரிக்காய், கருவாடு, வெங்காயம், தக்காளி, புளி ஊற்றி சாரி காய்ஸ், பாதியிலேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் வீடியோ. ஏன்னா எங்களுக்கு இப்போ தான் ஞாபகமே வந்துச்சு. பாருங்க சட்டியை வைக்கிறோம். மண் பாத்திரம், மண் சட்டி. இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இது பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு, ஏன்னா இதில் தாளிக்க வராதுன்றதுக்காக. பத்தை புளியை கரைச்சி ஊற்ற போகிறாங்க. இந்த பாருங்க, அரிசி ஊற வச்ச அரிசியை நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் தனியாக. இதை கிண்டுறதை காட்டு பாருங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, அப்புறம் இது எப்படி தெரியுமா செஞ்சது? கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அது எண்ணெய் நல்லா சூடாகும். அதில் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இது நம்ம எப்பயும் கருவேப்பிலை மட்டும் போடுவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை, கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து போட்டுடலாம். ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, 4 இது போடலாம். அது கூட ஒரு 6 பூண்டு அப்படி போட்டோம். நல்லா கிண்டிட்டு அடுத்தது வெங்காயம் போட்டு, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே அதில் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் போட்டு, தக்காளி நல்லா வதங்கினோடனே பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிட்டோம். வதக்கிட்டு இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த சட்டிக்கு மாற்றிட்டோம். ஏன்னா இப்போ இதில் தான் சாப்பாடு பொங்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கருவாடு போட்டு சாப்பாடு பொங்குறதுன்னுவாங்க. புளிலாம் அத்தை ரெடியாக கரைச்சி வச்சுருக்காங்க. கிராமத்துலலாம் இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் செய்து தருவாங்க. 2 படி அரிசி எடுத்தோம். ஒரு படி, இப்போ ஒரு படியில் எத்தனை படி அரிசி எடுக்கிறீங்களோ 2 காப்பிடி எடுத்தோம். அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காப்பிடியிலே 4 காப்பிடி தண்ணி எடுத்து அதை தான் இப்போ அத்தை ஊற்றினாங்க. அத்தை புளியை கரைச்சி ஊற்றுறாங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் தூக்கி போட போகிறாங்க. ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டாச்சு, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் காரம். இதை பார்த்தீங்கன்னா அத்தை ஒரு வாரமாகவே என்கிட்ட சொன்னாங்க, வெளியே போய் அடுப்பத்தை வச்சு சமைக்கணும். நீங்கள் தான் ஏதோ ஃப்ரீயாக இருந்தோமேன்னு வெளியே சமைக்கிறோமே பாருங்க. நல்லா போட்டு கிளறிக்கணும். வச்சாச்சுடா. இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா பார்த்தீங்கன்னா கொதி வரணும். இப்போ பாருங்க நல்லா கிண்டியாச்சு. அத்தை காதில் ஜொலிக்குதுல, அது வைர கம்மல் பாருங்கள், டைமண்ட் வச்சுது. அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க.